வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூர் பீச்சில் நடந்துகிட்ருக்கோம். நிறைய நியூஸில் அப்டேட் ஆகிருக்கிறது கடல் நாள் ரொம்ப உள்வாங்கியிருக்கு. காரணம் வந்து அங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம நேரில் வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க நீங்கள் என்னோட டிஜிட்டலாக என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடல் உள்வாங்கினதுனால நிறைய சிலைகள் வெளியில் வந்துருக்கதாக சொன்னாங்க. அதில் இதுவும் ஒன்று. இதுவும் ஒரு சிலை. குளிக்கலாம் விட மாட்டாங்கன்ட்டு எதிர்பார்த்தது. நான் குளிக்கலாம் விடுவாங்க. நமக்கு ஒரு நாளித்தோணர் நேராக நிற்கும். இங்கெல்லாம் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் தெரியல. கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் தான் அந்த வருது. இன்றைக்கெலாம் கடல் அதிகமாக உள் வாங்கலை. இன்றைக்கி தேதி என்னென்னா 25. நார்மலாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் அப்படி பாறைகள் எல்லாம் தெரியுது. கரெக்டாக கோவிலை ஒட்டி இந்த இடத்துல இதுலேயே கயிறு கட்டி விட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலில் இங்கேருந்து அங்கே ஐயா கோயில் வர கயிறு கட்டியிருக்காங்க. அது வரைக்கும் யாரும் போக முடியாது. அதுக்கு அடுத்து பல கற்சிலைகள் இது மூலமாக இதில் தான் வெளியில் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஸ்டெப்பும் அதுக்கடுத்து எடுத்த மாதிரி தெரியுது. நீங்கள் அதை கொண்டு போய் வச்சோம், பாதுகாப்பாக வச்சோம், அந்த மாதிரி இல்லை. அடுத்து நம்ம லக்கேஜை வச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு நேரத்துலேயே குளிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தூண்டிகை விநாயகர் தான் சாமி கும்பிட ஃபஸ்ட்டு திருச்செந்தூரில் உள்ள பிள்ளையார். இதுதான் தூண்டிகை விநாயகர், திருச்செந்தூர் உள்ள பிள்ளையார். ஆடி நம்ம நண்பர் அவர் பெங்களூரில் இருந்து வராரு. நம்ம இப்போ நம்ம நண்பர் பெங்களூர் நண்பரோட தான் போகிறோம் தரிசனம் பார்க்க. வெற்றிகரமாக தரிசனம் முடிஞ்சுது. இது ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, 100 ரூபா தரிசனத்துக்கு.